Hello guys and welcome back to the video. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா HP பிரிண்டர் அன்பாக்சிங் அது அப்புறம் அதோட ரிவ்யூ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த பிரிண்டரை பிசியோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் எடுக்கிறது ஸ்கேன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் விண்டோஸ் பிசி 8.1 மேலே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா HP ஸ்மார்ட்ன்ற ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ உங்கள் பிரிண்டர் ஆன் ஸ்டேஜில் பிசியில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்னு. பட் இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிண்டரை பிசியோட கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணியிருக்கோம். டிரைவர் டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக ஆகிருக்கும். அதல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாகவே பிசிக்கும் பிரிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக இந்த ஃபேக்ஸ் அண்ட் ஸ்கேன்ன்ற ஒரு ஆப்பு உங்கள் விண்டோஸ் பிசியில் ஆல்ரெடி இருக்கும். அது மூலயமா கூட உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்கள் பிரிண்டர் உங்கள் பிசியில் ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா நம்மளால் இதை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா பிரிண்டரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா டிரைவர் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக இருக்கிறது மூலியமாகவும் நம்மளால் ஸ்கேன் அல்லாட்டி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேனுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்பே தேவைப்படும். பிரிண்ட்டு டைரெக்டாக உங்கள் கண்ட்ரோல் பி இல்லை பிரிண்டர் ஐக்கான் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோடய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கேன் ஆகிருக்கு. இது இன்பில்ட்டாக இருக்க ஆப், பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ HP ஸ்மார்ட் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபஸ்ட் டைமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக தேவைப்படும். இன்டர்நெட் ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஒன்ஸ் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி பாலிசி வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட HP அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுக்குறேன். ஃபர்தராக சைன்இன் பண்ணால் தான் நம்மளால் யூஸே பண்ண முடியும் இந்த ஆப்பை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் பிரிண்டர் ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இங்கே எவ்வளோ இருக்குது, ரெண்டாவது கேட்ரேஜ் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இன்கேஸ் இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். ஆட் பிரிண்டர் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. USB கேபிள் பிரிண்டர் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கேன் ஆகி இது மாதிரி வந்துடும் உங்கள் பிரிண்டரில் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்கேன் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரீவியஸாக இன்பில்ட்டில் பண்ண ஆப்போட இங்கே இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ HPயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நமக்கு இன்டர்நெட் தேவைப்படும். மீதி நேரத்துலலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் ஸ்கேன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் த டுட்டோரியல்ஸ், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ரைட் சைடில் இருக்குது. சிம்பிளாக இப்போதைக்கு ஸ்கேன் பண்ணலாம். எஸ், கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்கேன் ஆகிறதுக்கு. இந்த ஆப்பு இனிஷியல் ஸ்டேஜ் விண்டோஸ் 11 ஐ திங்க் ஸ்லோவாக இருக்குது. விண்டோஸ் 10 மேபி ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எக்ஸாக்டாக தெரியல. நான் கரெக்டாக 11 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேன் ஆகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிண்டர் ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இதை வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்பில்ட்டாக இருக்க ஆப்போட இந்த HP ஆப்லாம் நம்மளால் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், வேணுங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் இன்பில்ட் ஆப்போட. ஸோ ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா இந்த HP ஸ்மார்ட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் இல்லை ஷேரும் பண்ணிக்கலாம். சேவ் பார்த்தீங்கன்னா நமக்கு PDF-ஆக வேணும்னா PDF-ஆக சேவ் பண்ணிக்கலாம். அதல்ஸ் PNG-ஆக வேணும்னா இமேஜாக வேணும்னா இமேஜாகவும் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணணுமா வேணாமா எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டவுன்லோட்ஸில் நான் சேவ் பண்ணேன். ஸோ இமேஜ் இங்கே இருக்குது. இங்கே கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் எடுக்கணும். ஸோ மேலே இருக்க பிரிண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ HPயோட மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா
நமக்கு பிரிண்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதுவே பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது எதாவது பிரச்சனை இருக்குது, இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.